குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குட்டீஸ்க்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஃபுல்லாக அதில் முங்கணும். ஃபுல்லாக அதில் இருக்கா மாதிரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஹாஃப் குக் ஆகணும். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஹாஃப் குக் தான் ஆகணும். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக மாவு மாதிரி வேக வச்சிடக்கூடாது. ஹாஃப் குக் ஆன உடனே அது எல்லாத்தையும் அந்த இதுலேருந்து உடனே எடுத்துடணும். எடுத்துட்டு அது வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வந்து ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா அதனோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வச்சுட்டு டிப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நம்ம அதை கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுடணும். இப்போது ஒரு பேன் வச்சு ஆயில் சூடாகணும். நல்லா கொதி நிலைக்கு வர்ற நல்லா சூடாகிற அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்துட்டு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு ஆக்கிடுங்க. பொறுமையாக அது குக் ஆகட்டும். ஃபுல்லாக அந்த கொதியெல்லாம் அடங்கணும். உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வர்றதெல்லாம் அடங்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அது கலர் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகாது, ஆனால் கிறிஸ்பியாக ஆகும் மேலோட்ட. இப்போ அது ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் நம்ம 2-3 ஈடாக போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஈரப்பதம் கொஞ்சம் அந்த டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி தனித்தனியாக ஒட்டாமல் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஆயில் பேன் நல்லா சூடாக வச்சுட்டு திரும்பவும் அது 1 டைம் எல்லாம் போட்டு கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சு எடுத்துடலாம். நீங்கள் வீட்லேயே 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. நல்லா ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ இது மேலே சீசனிங்க்கு வந்து பிஸ்தா சீசனிங் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சால்ட்டும் சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே நல்லா தான் இருக்கும், நீங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புறத பொறுத்து. பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.